Greetings in the name of the Lord Jesus Christ, who is going to come very soon. அதிசீக்கிரத்தில் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். We are glad to see you again in this brand new program, which is going to expound and explain the coming of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் வருகையை மிக துல்லியமாக விவரித்து விளக்கக்கூடிய இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். As St. Paul explained in his epistles, there is a time for Israel, there is a time for Gentiles. பரிசுத்த பவுலடியார் வேத வாக்கியங்களுக்குள் மிக தெளிவாக விவரித்து குறித்திருக்கிறபடியே இஸ்ரவேலுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு, அதுபோலவே புறஜாதியாருக்கும் ஒரு காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. Our God is not partial to impart his mercies and grace to his children. தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தம்முடைய பிள்ளைகளுக்குள் வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. After all, the creations were created by the Almighty God. எல்லா ஏக சிருஷ்டிகளும் சர்வவல்ல தேவனால் தானே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. Acts of Apostles chapter 10 and verse 34 says, அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது, So Peter opened his mouth and said, Truly God is not partial. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி மெய்யாகவே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்கிறார். Likewise, St. Paul says in Romans chapter 11 and verse 32. அதுபோலவேதான் பவுலடியாரும் ரோமர் 11:32 குறிப்பிடுகிறார். For God has consigned all to disobedience, that he may have mercy upon all. எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். Even the psalmist in Old Testament says in Psalms 145 and 9. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் 145 சங்கீதத்தின் 9 சொல்லுகிறார், The Lord is good to all. கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். And his mercy is over all that is upon the earth. பூமியின் குடிகள் யாவர் மீதும் அவர் இரக்கத்தில் தயவுள்ளவராய் இருக்கிறார். And the wise man Solomon, King Solomon says in Ecclesiastes chapter 9 and verse 11. பிரசங்கி 9:11 குறிப்பிடுகிறார், Again I saw that under the sun the race is not to the swift, nor the battle to the strong, nor bread to the wise, nor riches to the intelligent, nor favor to those with knowledge, but time and chance happen to them all. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். The author of Hebrew rightly said in Hebrews chapter 1 and verse 1. எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 1:1 மிக சரியாக சொல்லியிருக்கிறார். Long ago, at many times, in many ways, God spoke to our fathers by the prophets. பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவாதி தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்முடைய பிதாக்களோடு திருவுளம் பெற்று இருக்கிறார். Rightly, the wise man said, For everyone, time and chance happen to them all. ஆதலால் தான் மகா ஞானி மிக சரியாக எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். This time is a tricky thing and chance is a most wonderful thing to explain. இந்த சமயம், இந்த தேவ செயல் என்பது மிகவும் உக்தி நிறைந்த, விளக்குவதற்கு அருமையான ஒரு வார்த்தையாகும். Both are integral parts of the Lord God Almighty. இரண்டும் சர்வவல்ல தேவனுடைய கர்த்தருக்குள்ளே பிரிக்க முடியாத உள்ளார்ந்த பகுதிகளாய் இருக்கின்றன. Both belong to the prerogative of God himself. இரண்டுமே தேவாதி தேவனுடைய ஏக பரிகாரத்துக்குள்ளாகவே அடங்கி இருக்கின்றன. God is holding the time in his hands. எல்லா கால சமயத்தையும் தேவன் தம்முடைய கரத்துக்குள்ளாக அடக்கி இருக்கிறார். And this chance explains the acts of God unto the men. அந்த தேவ செயல் என்பது தேவன் மனிதர்களுக்கு நேராக வெளிப்படுத்தக்கூடிய செய்கைகளை நமக்கு துல்லியப்படுத்துகின்றன. Obviously, according to these promises and the words of the Lord, God sets each time for each one. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே
தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சமயத்தையும் குறித்து வைக்கிறார் என்பது வெளிப்படையான உண்மையாகும். This is very evident from the Acts of Apostles chapter 17 and verse 30. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இது ஆதாரபூர்வமாய் மெய்ப்பட நிரூபணமாகிறது. The times of ignorance God overlooked, but now he commands all people everywhere to repent. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். What is the time of ignorance? அறியாமையுள்ள காலம் எது? That was the time he focused much upon Israel. அந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரவேல் தேசத்தின் மீது மிக அதிகமாக அவர் கவனம் செலுத்திய ஒரு காலம். I count this that the time of ignorance is a time that was ignored for Gentiles. அறியாமையுள்ள அந்த காலத்தை புறஜாதியாரை தேவன் கண்டுகொள்ளாமல் உதாசீனம் செய்தது போன்ற ஒரு சூழலாகவே நான் கருதுகிறேன். Now vice versa. இப்பொழுதோ அது தலைகீழாக மாறி இருக்கிறது. Saint Paul said, this is a time of grace for the Gentiles. புறஜாதியாருக்கு நியமிக்கப்பட்ட கிருபையின் காலமாக இது இருக்கிறது என்று பரிசுத்த பவுலடியார் சொல்கிறார். These are the days of grace and mercies for us, the Gentiles. புறஜாதியாராய் இருக்கக்கூடிய நமக்கு தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்காக குறிக்கப்பட்ட நாட்கள் இவைகள். This is foretold through prophet Isaiah in Isaiah chapter 30 and verse 18. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஏற்கனவே இது அவரால் முன்னுரைக்கப்பட்ட ஒரு கூற்றாகும். Therefore the Lord waits to be gracious to you, and therefore he exalts himself to show mercy to you. For the Lord is a God of justice. Blessed are all those who wait for him. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். The Lord waits to be gracious for you Israelites. இஸ்ரவேலராய் இருக்கிற உங்கள் மீது கிருபையாய் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். So this is a waiting time for Israel. ஆகவே இது இஸ்ரவேலருக்கு காத்திருக்கும் காலமாகும். That's why Psalmist in 102 Psalms he says emphatically in 13th verse, அதனால்தான் 102ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனத்தில் ஆணித்தரமாக சங்கீதக்காரர் வலியுறுத்துகிறார், you will arise and have pity on Zion. It is a time to favor her. The appointed time has come. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், நீர் அவளுக்கு தயவு செய்வதற்கான குறித்த நேரமும் வேலையும் வந்தது. So there is an appointed time for Israel. இஸ்ரவேலுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறதே. There is an appointed time for Gentiles. புறஜாதியாருக்கு என்று ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. The coming of the Lord proves this evidently, emphatically. கர்த்தருடைய வருகை ஆதாரபூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் இதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. As soon as the birth of Jesus Christ occurred in this world, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறந்த அந்த நிகழ்வு உண்டான உடனே history divides into two. உலக சரித்திரமே இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது. Jesus Christ has shown his grace of the Almighty God to all the Gentiles. இயேசு கிறிஸ்துவானவர் சர்வவல்ல தேவனுடைய மகா பெரிய கிருபையை புறஜாதியார் யாவருக்கும் தாராளமாய் பகிர்ந்தளிக்கிறார். The disregarded, ignored people were considered as the precious people of God. கண்டுகொள்ளாமல் அசட்டை பண்ணப்பட்டிருந்த மக்கள் எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய விலையேறப்பட்ட விசேஷித்தவர்களாக கருதப்படுகின்றனர். You can recall the history and can say women empowerment began with the coming of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலிருந்துதான் பெண் அதிகாரம் வல்லமைப்படுத்தப்படுதல் என்பது உதயமானதை உலக வரலாற்று பக்கங்களில் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தறியலாம். You will see the flourishment of the Gentile believers. புறஜாதியாருக்குள் இருந்து விசுவாசிகளானவர்கள் தழைத்து செழித்தோங்கும் பாக்கியத்தை பார்ப்பீர்கள். When the time is getting fulfilled, அந்த காலம் நிறைவேறும் போது then the Lord will show his face again to Israel. புறஜாதியாருக்கு நியமிக்கப்பட்ட காலம் நிறைவேறியதும் மறுபடியும் தேவன் தம்முடைய திருமுகத்தை இஸ்ரவேலர் பக்கம் திருப்பி காண்பிப்பார். The time, the clock will again tick for Israel. மறுபடியும் கடிகார முள் இஸ்ரவேலருக்காக நகரத் தொடங்கும். So God pointed a time to love Jacob.
யாக்கோபை சிநேகிப்பதற்கென்று தேவன் ஒரு காலத்தை நியமித்திருந்தார். And a time he said to love Esau. ஏசாவையும் நேசிப்பதற்கு ஒரு காலத்தை குறித்திருந்தார். He will not abhor Esau forever. அவர் என்றென்றைக்கும் ஏசாவை வெறுத்து விட மாட்டார். There is a time for Jacob. யாக்கோபுக்கு ஒரு காலம் உண்டே. There is a time for Esau. ஏசாவுக்கு ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? There is a time to meet Hagar. ஆகாரை சந்திப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. There is a time to meet Sarah. சாராளை சந்திப்பதற்கு ஒரு காலம் இருந்ததே. There is a time to forget Gentiles. புறஜாதியாரை மறந்து விடுகிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. There is a time to remember Gentiles. புறஜாதியாரை நினைவு கூறுவதற்கான ஒரு காலம் இருந்ததே. There is a time to forget Israel. இஸ்ரவேலரை மறப்பதற்கான ஒரு காலம் இருந்தது. There is a time to remember Israel. அப்படியே இஸ்ரவேலரை நினைவு கூறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. So in Ecclesiastes ஆகவே பிரசங்கி புஸ்தகத்தில் chapter 3 and verse 8, 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம், King Solomon says, சாலமோன் ராஜா சொல்கிறார், there is a time to love சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, and a time to hate. பகைக்க ஒரு காலம் உண்டு. My dearly beloved, this is a peculiar episode that we are telecasting now. இப்பொழுதும் ஒளிபரப்பாகுகிற இந்த ஒரு நிகழ்ச்சி மிகவும் விசேஷித்த தனித்துவமான ஒன்றாகும். To specifically explain about the coming of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் வருகையை குறித்து திட்டவட்டமாக தெளிவாக விவரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். When you read the whole Bible, பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நீங்கள் படிக்கும்போது you will not find the word second coming of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் இரண்டாம் வருகை என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கவே முடியாது. The coming of the Lord, கர்த்தருடைய வருகை, the day of the Lord. கர்த்தருடைய நாள், So many ways God explained his second coming. என்று இந்த பிரகாரமாக தான் தம்முடைய இரண்டாம் வருகை கர்த்தர் பல விதங்களில் விவரிக்கிறார். The first coming of the Lord has a great impact upon this world. கர்த்தருடைய முதலாம் வருகை அகில உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. So shall be the second coming of the Lord Jesus Christ. அதுபோலவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் இரண்டாம் வருகையும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கும். But the church is having many opinions. ஆனால் திருச்சபையோ இதை குறித்து பலதரப்பட்ட அபிப்பிராயங்களை உடையதாய் இருக்கிறது. Secret coming of the Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்றும், and the open coming of the Lord Jesus Christ, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவானவரின் பகிரங்க வருகை என்றும், that is all according to the biblical verses. அவைகள் அனைத்துமே வேதாகம திருவசனங்களை அடிப்படையாய் கொண்டவைகள்தான். But I am inspired to talk about Ezekiel chapter 38 and 39 to show some light. என்றாலும் வருகையை பற்றி சில வெளிச்சத்தை உங்களுக்கு விளக்கமாய் காண்பிக்கும்படி எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என ஆவியில் பலமாய் ஏவப்படுகிறேன். Ezekiel chapter 38 and 39 talks about the most difficult battle in the world. எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் உலகத்திலேயே மிக கடினமான சிக்கலான மகா மோசமான யுத்தம் என்பதை அறிய The வேண்டும். most debated items in the biblical prophecies. வேதாகம தீர்க்க தரிசனங்களுக்குள்ளேயே மிக அதிக விவாதிக்கப்பட்ட ஒரு காரியம் இதுவாகும். The most perennial enigmas happen in biblical prophecies. வேதாகம தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே மிகவும் அளவுக்கு அதிகமான நித்தியமான காரியங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. Almost every aspect of this prophecy is being debated. ஏறக்குறைய தீர்க்க தரிசனங்களின் அனைத்து அம்சங்களுமே விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. Who are the people involved in this prophecy? இந்த தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? Do they relate to the modern nations? அவர்கள் இன்றைய நவீன தேசங்களோடு தொடர்புடையவர்களா? If this is a future incident, when it is going to happen? இனி வரும் எதிர்காலத்தில் தான் இது சம்பவிக்க போகிறது என்றால் எப்பொழுது இது நடக்கும்? Because of this, we have to meditate these 2 chapters extensively. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறபடியினால் இந்த 2 அதிகாரங்களையும் மிகவும் ஆழமாக தெளிவாக நாம் தியானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும். The timing of this prophecy, இந்த தீர்க்க தரிசனத்தின் காலம், as I already described to you, there is a time for Israel, there is a time for Gentiles. இஸ்ரவேலருக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, புறஜாதியாருக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முன்னமே நான் உங்களுக்கு விவரித்திருந்தேன். These 2 chapters exclusively deals with Israel alone.
இந்த இரண்டு அதிகாரங்களும் மிகவும் பிரத்யேகமாக இஸ்ரவேல் தேசத்தை குறித்து மட்டுமே சொல்லுகின்றன. So there is an idea that church will not exist when these two chapters are going to fulfill. எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்கள் நிறைவேறும் காலகட்டத்தில் திருச்சபை இந்த பூமியில் இருக்காது என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. There are many opinions. இதிலே பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. There are many views looming large when you read about these two chapters. இந்த இரண்டு அதிகாரங்களையும் படிக்கும் பொழுது இதை குறித்த எண்ணி முடியாத வியூகங்கள் உலா வருவதை பார்க்க முடியும். There is one view, first view. முதலாவது இதை குறித்த ஒரு வியூகம் கருத்து இருக்கிறது. It will happen after the rapture and before the tribulation. திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலத்துக்கு முன்பே இது சம்பவிக்கும் என்பது அந்த கருத்து. Maybe in the middle of tribulation, 7-year tribulation. 7 ஆண்டுகால உபத்திரவ காலத்தின் நடுவில் இது நடக்கக்கூடும் என்கிற ஒரு யோசனையும். The tribulation is closely preceded by the failed invasion of Russia and other Muslim allies. ருஷ்ய தேசமும் மற்றுமுள்ள இஸ்லாமிய தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலாக எடுக்கக்கூடிய அந்த படையெடுப்பு தோல்வியுற்ற ஒரு சூழ்நிலையில் இந்த உபத்திரவ காலம் வரும் என்றால், then this would remove much of the influence of the present Russia, replace the prominence of the European region. அப்பொழுது ருஷ்ய தேசம் மற்றும் முகமதிய கூட்டணி தேசங்களுடைய பெருவாரியான செல்வாக்கின் அழுத்த தாக்கங்களை அது சிதைத்துவிட்டு ஐரோப்பிய தேசங்களுடைய ஆதிக்க செல்வாக்கை பெரும்பாலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். This will allow the rise of Eurocentric orientation to arise again. ஆகவே இது மறுபடியும் ஐரோப்பிய மையப்படுத்தப்பட்ட ஒரு நோக்கு நிலை எழுச்சியாவதற்கான அனுமதியை கொடுத்துவிடும். This will also give the situation for Israel to rebuild the temple again in that land. ஆகவே இந்த சூழ்நிலை இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் தங்களுடைய எல்லையிலே தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்பையும் அவர்களுக்கு நல்கும். That's why as soon as the tribulation over, all the people will rage against Israel and wage war against them. அதனால்தான் உபத்திரவ காலம் முடிந்த உடனே உலக மக்கள் எல்லாரும் கோபத்தில் கொந்தளித்தவர்களாக இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக படையெடுத்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் ஈடுபடுவார்கள். This is not my view, this is a scholarly view. இது என் தனிப்பட்ட கருத்தல்ல, இது உலகளாவிய வேத பண்டிதர்களுடைய ஒட்டுமொத்த கூற்றாகும். Perhaps this is a most widely accepted view of the dispensational literature in the modern theology. நவீன இறையியலுக்கு அடுத்த இந்த கால யுகங்களின் இலக்கியங்களிலே இந்த ஒரு கருத்துதான் பெருவாரியாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவே இன்றைக்கு கருதப்படுகிறது. This is also coincides with Daniel chapter 11 and 40. இது தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தோடு கூட ஏகமாய் ஒத்துப்போகிறதாய் இருக்கிறது. In which king of north will come and attack Israel. அதிலே வடதிசையின் ராஜா வந்து இஸ்ரவேல் தேசத்தின் மீது தாக்குவான். Some theologians say Ezekiel 38 and 39 coincide with this chapter of 11th chapter of Daniel. எசேக்கியேல் 38, 39ஆம் அதிகாரம் தானியேல் 11ஆம் அதிகாரத்தோடு கூட சமசீராய் ஒட்டு போய் பொருந்துகிறது என்று சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். Major theologians believe that Revelation 16 and 16 is a major war escalates between Gog and Magog against Israel. வெளிப்படுத்தல் 16:16 கோகும் மாகோகும் இஸ்ரவேலுக்கு எதிராக படையெடுப்பதனால் ஒரு உலகளாவிய பெரும் யுத்தம் எழுச்சியடைவதற்கு காரணம் என்பதை பெரும்பாலான பெரும் வேத பண்டிதர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். The second view is second coming of the Lord is happening at this juncture. இயேசுவின் இரண்டாம் வருகை இந்த சந்தர்ப்பத்தில் தான் இருக்கும் என்று இரண்டாவது ஒரு கருத்தும் உண்டு. Ezekiel 38:8 says it will happen in the later days.
எசேக்கியேல் 38:8 படி அது பிற்பாடு உள்ள நாட்களிலே சம்பவிக்கும் என்று பார்க்கிறோம். The word signifies, later day signifies the days of last. பிற்பாடு என்கிற அந்த வார்த்தை கடைசி நாட்கள் என்பதை முக்கியப்படுத்துகிறது. Very last days. மிகவும் கடைசியில் இருக்கக்கூடிய இறுதி நாட்கள். So end of the world, end of the prophecies, it coincided with the Armageddon war. ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்களின் முடிவுரை அர்மகெதோன் யுத்தத்தோடு கூட ஏகமாய் பொருந்துகிறதா இருக்கிறது. Again, this is not my view. மறுபடியும் இது என் தனிப்பட்ட கருத்தல்ல. We are doing a study. நாங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்கிறோம். You have to find out how the Lord is going to act in the days to come. ஆகவே இதை கேட்கிற நீங்கள் இருவரும் நாட்களிலே கர்த்தர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். The last few, but not the least few. கடைசி கருத்தானாலும் இது சற்றும் குறைந்ததல்ல. Revelation chapter 20 and verse 7 to 9. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 7 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். It talks about the Armageddon. அர்மகெதோன் யுத்தத்தை குறித்து பேசுகிறது. This is a significant war that is going to happen at the end of millennium. 1000 வருட அரசாட்சியின் முடிவும் போது நடக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யுத்தம் இதுவாகும். So some says this is a coincidence, and these two, Ezekiel 38 and 39 and Revelation chapter 27 and 9 are synonyms. சிலர் எசேக்கியேல் 38:39, வெளிப்படுத்தல் விசேஷம் 20:7 முதல் 9 உள்ள வசனங்கள் சொல்லுகிறபடி இவைகள் ஒரே நேரத்தில் சம்பவிக்கக்கூடிய ஒரு யுத்தம் என்றே கருத்து தெரிவிக்கிறார்கள். So these are the opinions of the theologians and researchers. வேதாகம ஆராய்ச்சியாளர்கள், இறையியல் வல்லுநர்களுடைய கருத்துக்களே இவைகள். We have to decide with the help of the Holy Spirit when this is going to happen. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையின் துணையை கொண்டு இது எப்பொழுது நடக்கும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். Before Jesus could come in this world in the first coming, இயேசு கிறிஸ்துவானவர் முதல் முறை இவ்வுலகத்துக்குள் வருவதற்கு முன்பதாக there were many opinions existed among the theologians. இறையியல் வல்லுநர்களுக்குள்ளாக எத்தனையோ பல கருத்துக்கள் மலிந்திருந்தன. They never expected Jesus Christ would come as a serving servant. இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும் ஒரு ஊழியக்காரராக பணிந்து வருவார் என்று அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்த்ததே இல்லை. They were not willing to accept him as a suffering servant. பாடுபடுகிற ஊழியக்காரராக இயேசுவை அவர்கள் எதிர்பார்க்க ஆயத்தமாக இல்லை. Isaiah well said, it was not informed to anyone. அது யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை என்பது ஏசாயா மிக நன்றாய் சொல்லியிருக்கிறார். Likewise, அதுபோலவே we should not get lost with the explanations. பலதரப்பட்ட விளக்கங்களுக்குள்ளாக நாம் தொலைந்து போய்விடக் கூடாது. We should be ready to accept the Lord Jesus Christ at any time. எந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We should be ready to meet the Lord Jesus Christ in the middle of that any time. எந்த நேரத்திலும் எதன் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சந்திக்க ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். Why we are discussing about Ezekiel 38 and 39? எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தை குறித்து ஏன் இப்பொழுது பேசுகிறோம்? Because Jesus Christ's second coming would happen at that time. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவரின் இரண்டாம் வருகை அந்த காலகட்டத்தில் தான் நடக்க போகிறது. He would come to save Israel at that time. அவர் அந்த காலத்தில் தான் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி வருவார். Because it talks about the second coming of the Lord Jesus Christ. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேசுகிறபடியால் we are meditating this subject. இந்த ஒரு பாடத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We should be ready to accept and realize the time of the Lord Jesus Christ's second coming. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் காலத்தை உணர்ந்தவர்களாய் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Whether rapture happens before or after. எடுத்துக்கொள்ளப்படுதல் அதற்கு முன்பு சம்பவித்தாலும் பின்பு சம்பவித்தாலும் சரி. Whether tribulation precedes or coming after. ஒருவேளை உபத்திரவ காலம் வருகைக்கு முன் வந்து விட்டாலும் சரி, வருகைக்கு பின் உபத்திரவம் வந்தாலும் சரி, we should be ready for that. நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். Stand for Christ. கிறிஸ்துவுக்காக உறுதியாக நாம் நிற்க வேண்டும். Try to establish the kingdom of God here. தேவ ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பதற்கான காலம் இதுவாகும்.